குட் மார்னிங். இன்றைக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட்டில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாமா? இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சொல்கிறேன். ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன ஹெல்த் டிப்ஸ் கொடுக்குறேன். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லாமல் லஞ்சோட வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கும்போது நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நிலக்கடலை ஊற வச்சு வேக வச்சது. இதில் விட்டமின் B3, ஃபைபர், ப்ரோட்டீன் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. இதில் குட் கொலஸ்ட்ரால் இருக்கிறனால ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை குறைக்கும். இது கூடவே பேரிச்சம்பழம், இதில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. ரத்த சோகை இருக்கிறவங்க அதை அடிக்கடி எடுத்துக்கலாம். ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இது ஊற வச்ச பாதாம். இதில் நிறைய நார் சத்து, ப்ரோட்டீன் இருக்குது. விட்டமின் E அதிகமாக இருக்குது. இது ஸ்கின் ஹெல்த்துக்கும் ஹேர் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இது கெட்ட கொழுப்பை குறைக்கும். அதனால் ஹார்ட் ஹெல்த்து கூட ரொம்ப நல்லது. கூடவே ப்ரோட்டீனுக்காக தட்டைப்பயிறு. இதில் எல்லாமே ப்ரோட்டீன் சத்து தான் கிடைக்கும். இதில் ப்ரோட்டீன் மட்டும் இல்லாமல் நிறைய நார் சத்து இருக்குது. இது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடிக்கடி இதை எடுத்துக்கலாம். இது ஜீரண சக்தியை அதிகரிக்கும். ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை குறைக்கும். இன்றைக்கி கோதுமை ரவை உப்புமா, கூடவே கொஞ்சம் தேங்காய் சட்னி. ஏன்னா அது சுகர் லெவலை ரொம்ப கம்மி பண்ணி விட்டுரும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் சட்னி. இதுலேயும் நிறைய ப்ரோட்டீன், ஃபைபர், கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது. இது ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை குறைக்கும். வெயிட் மேனேஜ்மெண்ட்க்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணும். கூடவே விட்டமின்ஸ்க்காக கொஞ்சம் பீட்ரூட் ஜூஸ். இதில் பொட்டாசியம், விட்டமின் C, மினரல்ஸ், நைட்ரேட் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. இது பிளட் ப்ரெஷரை குறைக்கும். ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. உடலில் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இதில் இருக்கிற நார் சத்து ஜீரணத்துக்கு உதவும். இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.